வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். நாம ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயும் வெளியில இல்லாம நம்ம ரூமுக்குள்ள ஒரு வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எதை பத்தி பேச போறேங்கிறத தொடர்ந்து பாருங்க. சோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 அண்ட் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7142 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். சோ நம்ம சேனல்ல வந்து ஒரு சின்ன அப்டேட்டா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்ப இதுல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 அந்த மொபைல். அதுலேதான் வந்துட்டு ஷூட் பண்றது எடிட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த இயர் வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட்டா வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்றதுக்கு தனியா ஒரு மொபைல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். அது எதுனா OnePlus Nord இதுதாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து 29,000 சம்திங் ஏதோ இந்த மொபைல். ஆல்ரெடி ஷூட் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். நல்லாதான் இருக்கு. மொபைல் வந்து நம்ம வாங்கியாச்சு. சோ அதுதான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். அந்த நம்ம வந்துட்டு லாஸ்ட் 4 இயர்ஸ் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. நிறைய பிளேஸ் டிராவல் பண்ணல, கொஞ்சம் பிளேஸ் தான் டிராவல் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு. இந்த இயர் வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்துட்டு டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு இந்த 25 வந்து நம்ம நிறைய பிளேஸ் போயிருக்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஜாப்ல ஸ்விட்ச் பண்ணிட்டு அதனால கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடா கொஞ்சம் நிறைய அப்கிரேட் எல்லாம் பண்ணி படிச்சுட்டு இருந்தனால கொஞ்சம் நிறைய அதுலயே 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் அதுலயே போயிடுச்சு. நாம இந்த மந்த் வந்துட்டு எங்க போனோம், ஒடிசா போனோம், அப்புறம் வேற எங்க போனோம் மறந்துடுச்சு. அப்புறம் பதாமி போனோம். ஆக்சுவலா பதாமி வந்துட்டு நம்ம ஜூலைல வந்து போனேன். அதுவே நான் வீடியோ எடிட் பண்ணி ஒரு 4 வீடியோ தான் போட்டிருப்பேன். இன்னும் 4-5 வீடியோ இருக்கு. சோ சீக்கிரம் அந்த பதாமி வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்புறம் இங்க பெங்களூர்ல இருக்க சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் போனோம். அவ்வளவுதான் நினைக்கிறேன், வேற எங்கேயுமே போகல. சோ 2026ல வந்துட்டு நிறைய பிளேஸ் போலான்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதுவும் போவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய கொடுத்துருச்சு, நிறைய அளவும் வச்சிருச்சு. சோ உங்க 2025 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்பயுமே நாம வந்துட்டு ஷூட் பண்றதெல்லாம் வந்துட்டு டிராவல் வீடியோங்கிறதுனால எங்கயாவது ஒரு பிளேஸ் போவோம். அந்த பிளேஸ பத்தி எல்லாம் ஃபுல்லா மக்கப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம ஷூட் பண்றப்போ நிறைய டீடைல்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நல்லா இருக்கும். அந்த வீடியோ கவர் ஆயிரும் சீக்கிரம். இது வந்துட்டு நானா யோசிச்சு பேசுறதுனால ஒரு மாதிரி விட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சோ இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வந்து 2025 நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஹெல்த்தோ இல்ல நீங்க ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, புதுசா படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. 2026 வந்துட்டு இதோட உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். எனக்கும் பெட்டரா இருக்கணும்னு நீங்களே வேண்டிக்குங்க. அண்ட் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்துல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் அத ஒரு ஸ்டிக் ஆனா இருந்து நம்ம அதுலயே அடுத்தடுத்து அதை கீப்பான்னு வச்சிருக்கப்பதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது ரிலேட்டடா இருக்கிற பீப்புள்ஸ் தான் நம்மள மீட் பண்ணுவாங்க. நம்மளும் நிறைய க்ரோத் ஆகும். சோ வந்து எந்த விஷயத்தையும் பார்த்து இது பண்ணா நான் ஃபெயில் ஆயிடுவேன், அது பண்ணா ஃபெயில் ஆயிடுவேன் பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபெயில் ஆகுறத விட ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாம இருந்து ரெகுலேட் பண்றது வந்து நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சோ அதனால நீங்க எது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஒரு விஷயம், ஒரு கோர்ஸ் ஆகட்டும், படிக்கிற விஷயமாகட்டும், அது நீங்க ஏதாவது ஒன்று டான்ஸ் ஆடுறீங்க, பாடுறீங்க, சம்திங் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராக்ரஸ் எல்லாம் நம்ம எஃபர்ட் போட தன்னால வரும். சோ இதுதான் நான் வந்து 2025ல பண்ண விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதான் நான் பண்ணேன். எதையும் விடல, பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தனால எது தோணுதோ அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இயர்ல வந்து எனக்கு பெருசா ரிக்ரெட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நான் பண்ண ஏதாவது ட்ரை பண்ண கிடைக்கல, அது ஓகே. இப்ப ட்ரை பண்ணத வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் பண்ணுங்க, ட்ரிபிள் பண்ணங்காலம் கிடைச்சது. அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ வந்துட்டு எந்த விஷயத்தையும் வந்துட்டு ஐ மீன் என்ன சொல்லணும்னா நம்ம மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணுங்க. நல்ல விஷயம் சொல்றேன். படிக்கிறதாகட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு நம்ம தள்ளி போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க விஷயங்களை வந்துட்டு 2026 ஜனவரியில வெயிட் பண்ணாதீங்க. என்னைக்கு இதோட அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம எஃபோர்ட் போட போட அதோட ப்ராக்ரஸ் வந்து நம்மளுக்கு கண்ணால வரும். சோ அவ்வளவுதாங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான். ஜஸ்ட் நம்ம புது மொபைல் வாங்கினது வந்துட்டு சேனல் அப்டேட் பண்ணலான்னு தான் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். 2026 வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நல்லதா அமையட்டும். நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க விஷயமோ இல்ல ஸ்டார்ட் பண்ண போற விஷயமோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு மிடில் இருப்பீங்கல்ல, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதெல்லாம் விடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். எனக்கு நல்லதாவே அமையட்டும் வேண்டிக்கிட்டு இருங்க. அண்ட் வந்துட்டு நீங்க 2026 எங்கேயாவது பிளேஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேனல்ல எங்கெல்லாம் போகலாம், இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்துட்டு போடலாம், வேற மாதிரி ஏதாவது கண்டென்ட் மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணலாமா போடலாமான்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்லயே சொல்லுங்க. மெயில் அனுப்புங்க. எனக்கு மெயில் எல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ மெயில் அனுப்புங்க, இந்த கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க, எங்கனாலும் சொல்லுங்க. நீங்க எங்க மெசேஜ் பண்ணாலும் நான் கண்டிப்பா பாப்பேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சோ தேங்க்யூ சோ மச். இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய கொடுக்கணும்னு அது வந்து நான் வீடியோ போடுறேன், அதை பாத்துக்கலாம். அது இன்க்ரீஸ் ஆகட்டும் ஆகல, அது நெக்ஸ்ட் பார்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுறேன், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சோ தேங்க்யூ சோ மச். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த யூடியூப் பத்தில ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்பதான் நானே கத்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. சோ அதுல கத்துக்கிறப்ப நிறைய அது ரிலேட்டடா பீப்புள் எல்லாம் பாக்குறப்ப சஜஷன் எல்லாம் கொடுக்கறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஏதோ பெருசா பண்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. சோ வந்துட்டு அதை இந்த 2026 விடாம கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். Thank you.